தாய் அன்பு இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை என்று சொல்ல முடியாது. தந்தை அன்பு இல்லாதவனுக்கு ஈமான் போய்விட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் எம்பெருமான் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பில் ஒருவன் நான் ரசூலுல்லாவை நேசிக்கவில்லை என்று ஒருவன் சொன்னானே, ஆனால் அவனுடைய ஈமான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை விட்டு சென்று விடக்கூடியதாக, நீங்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. தாயின் அன்பை இழந்தவன் பாவியாகத்தான் கணிக்கப்படுவார். தந்தையின் அன்பை இழந்தவனும் பாவியாகத்தான் கணிக்கப்படுவார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த அன்பை இழந்தவன் காஃபிராக கணிக்கப்படுகிறான். அதான் வித்தியாசம். அன்பிற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய குடும்பத்தை தாண்டி மற்றவர்களும் அந்நியவர்களும் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயது பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் சின்ன வயதுடைய ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவினுடைய மடியில் படுத்திருப்பார்கள். படுத்திருக்கும் போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், லிக்குல்லி ஆஃபாக்கின் ஷம்ஸு, ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு சூரியன் இருக்கிறது. வஷம்ஸு தத்லுஉ ஃபில் லைல், ஆனால் என் மடியில் கிடக்கின்ற இந்த சூரியன் பகலில் உதிக்காது, இரவில் உதிக்கும் என்று சொல்வார்கள். அற்புதமான வார்த்தையை கொண்டு அந்த அளவுக்கு என்னுடைய கணவர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் சூரியனை விட பிரகாசமான நூரை பெற்றவர்களாக, ஒளியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அற்புதமான வார்த்தையாடலை கொண்டு தன்னுடைய மெய்யன்பை அவர்கள் மெய்ப்படுத்துவார்கள். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகின்ற நேரம் மதீனாவே ஜொலித்தது என்று சொல்வார். மதீனா என்ற அந்த நகரமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற நேரத்தில் முழுமையான முறையில் பிரகாசம் அடைந்தது. எப்போது நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாவை மண்ணுக்குள் புதைத்தோமோ அப்போது ஒளி இழந்த மதீனா இன்றும் விடியவில்லை என்று 90 வயது தாண்டிய ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அந்திம காலகட்டத்தில் மக்களிடத்தில் புலம்பி தீர்ப்பார்களா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புற அழகை ரசித்தவர்கள் எத்தனையோ பேர், அக அழகை ரசித்தவர்கள் எத்தனையோ பேர், அவர்களுடைய குணங்களை நலன்களை ரசித்தவர்கள் எத்தனையோ பேர். உண்மையை சொன்னால் தன்னுடைய தந்தை தாயை விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த மக்கள் அனந்தம் சொல்லி மாள முடியாது. அந்த அளவுக்கு சகோதரர்களே, அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முஹப்பத் எந்த அளவுக்கு மக்களுடைய மன்றத்தில், மக்களுடைய நெஞ்சத்தில் பதிந்தது என்று சொன்னால், அப்துல் காரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் நயவஞ்சகமாக பேசி முஸ்லிம்களை ஏமாற்றி பஞ்சம் பிழைத்து வந்தனர். இந்த அப்துல் காரா என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வளர்ச்சியை பார்ப்பதும் முன்னேற்றத்தை பார்ப்பதும், அரபுலகத்தில் ஒரு ஜோதியாக முஹம்மது ரசூலுல்லாஹி எல்லா மக்களுக்கும் நேர்வழியை காட்டுவதும், தீனுல் இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான கொள்கையை கொண்டு வந்து அசத்தியத்தை ஒழிப்பதும், மௌட்டிக பழக்க வழக்கங்களை ஒழிப்பதும், இதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு தாங்க முடியல. தந்திரமா என்ன செய்யறான்னு சொன்னா அழிவை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவனுக்குள்ள ஒரு மஷோரா. என்ன மஷோரா? இந்த தீன் எப்படி பரவுது? ஒரு ஆள் ஒத்த ஆள் மூலமா பரவுது சரிதான், எப்படி பகுதி பகுதிகளாக போகுது? பகுதி பகுதிகளாக போகுதுன்னு சொன்னா காரிகள் இருக்கிறாங்க, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க, முஹத்திசீன்கள் இருக்கிறாங்க, அதாவது ஹதீஸ்களை மனனம் செய்த ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலமா தான் ஒவ்வொரு இடமா போகுது. சரி, பர்டிகுலரா அந்த மாதிரி ஒரு திறமை உள்ள ஆட்கள் எத்தனை பேர் சொல்லி கேட்கிறான்.
கேட்கும்போது சில சஹாபாக்களை சொல்லப்பட்டுச்சு, இவங்கெல்லாம் ரொம்ப திறமையானவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப மனன சக்தி உள்ளவங்க, ஒவ்வொரு பகுதியில போய் அவங்க மூலமாகத்தான் இஸ்லாம் பரவுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோன்னு உடனே இந்த கேடுகட்ட கூட்டம் என்ன பண்றான்டா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஹம்மத் யா ரசூலல்லாஹ், எங்கள் பகுதியில நிறைய மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆசிரியர்கள் தேவை. அதனால நீங்க ஒரு சில ஆசிரியர்களை அனுப்பி தந்தீங்கன்னு சொன்னா எங்க பகுதி வாழ் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி இந்த படுபாவிகள் நாக்குல தேன் தடவுன நயவஞ்சகர்கள் சொல்றான். சொன்ன உடனே தீன் பரவுது. தீன் பரவுறது மட்டுமல்லாமல் மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டுமே, அந்த பகுதிகளில் நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டுமே என்ற அந்த ஒரு பரந்த மனப்பான்மையில சின்ன வயதுடைய ஹாஃபில்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுகிறார்கள். ஒரு பெரும் கூட்டத்தையே முஹம்மது ரசூலுல்லாஹ் போய் அவங்களுக்கு கத்துக் கொடுப்பா, குரானை கத்துக்கொடு, ஹதீஸை கத்துக்கொடு, மார்க்கத்தை கத்துக்கொடு, தீனை கத்துக்கொடுன்னு சொல்லி பயிற்சி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுல முக்கியமான சஹாபி ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு, ஒரு பிரசித்தி பெற்ற அற்புதமான ரசூலை தன்னுடைய உள்ளத்தில் ஒய்யாரத்தில் வைத்து ஆராதிக்கக்கூடிய ஹஸரத் ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்கள், அந்த படுபாவிகள் அந்த ஊர் பகுதியின் எல்லைக்குள்ள அந்த ஹாபிஸ்கள் வருவதற்கு முன்னமே கொரில்லா தாக்குதல் என்று சொல்வார்கள் அல்லவா, நின்னாப்புல நினைச்சாப்புல நிலை தடுமாற வைக்கக்கூடிய தாக்குதல் தான் கொரில்லா தாக்குதல், குரங்குகளின் தாக்குதல். அந்த குரங்கர்கள் என்ன பண்ணான்னு சொன்னா அத்தனை ஹாபிஸ்களையும் கொண்டுட்டான் சகோதரர்களே. அவ்வளவு பேரையும் துடிக்க துடிக்க கொன்று விட்டார்கள் அந்த பாவிகள். சில பேரை கைது பண்ணி கூட்டு போனாங்க. அப்படி கைது பண்ணி கூட்டு போனவங்கள்ல ஹஜ்ரத் ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். ஆபத்துக்களை சொல்வதற்கு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரை சொல்லி அனுப்புவது? படைத்தவனை தவிர வேறு யாரும் நடந்திருக்கக்கூடிய இந்த கோர விபத்தை, கோர ஆபத்தை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. என்ன செய்ய முடியும்? அந்த சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறோம், பதைக்கக்கூடிய நெஞ்சம், சின்ன வயது, எப்படி இருக்கும்? கேடுகட்ட பிணந்தின்னி கழுகுகளிடத்தில் மாட்டிக்கொண்ட சின்ன சின்ன குஞ்சுகளுடைய நிலைமைதான் சகோதரர்களே. அந்த சஹாபாக்கள் ரொம்பவும் வேதனைப்படுகிறார்கள். தங்களுடைய செய்தியை அல்லாஹ்வின் தூதருக்கு எப்படி அறிவிப்பது அப்படின்ற அந்த ஒரு பெரும் வேதனை, பெரும் திகில். ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு பிடித்து வைக்கப்படுகிறார். பிடித்து வைக்கப்பட்டு அவரை, நீண்ட சம்பவம் உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன், நீண்ட சம்பவம் அது. அவர் கைது செய்யப்பட்டு ஒரு இடத்தில் அவர் கைதியாக ஆக்கப்பட்டு அங்க என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் விலாவரியான சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா நேரங்கள் பத்தாது. அதனால ஹுபைப் இப்னு அதீ மேடையில் சாவு மேடையில் ஏற்றப்படுகிறார். அவரை கொல்வதற்காக அத்தனை பேரும் குழுமி இருந்து கிடைச்சது வாய்ப்பு. மனதில் குரானை நெஞ்சத்தில் சுமந்த அந்த ஹாஃபினுடைய மரணத்தை பார்ப்பதற்கு அந்த பிணந்தின்னி கழுகுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன. ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு அவர்களிடத்துல அங்க நின்ன அந்த கயவர்களின் கூட்டம் கேட்டது, நீ சொல், உன்ட்ட நாங்க கேட்கிறோம், உயிர் பிச்சை கொடுக்கிறோம், அத்தனை பேரும் கொலை செய்யப்படுறது நீ பார்த்த, அத்தனை பேரையும் கண்டந்துண்டமா வெட்டுறதை பார்த்த, நீ சாதாரணமா எங்களை இடம் போட்டுக்கிட்டு இருக்கிற, நாங்கெல்லாம் எப்பேற்பட்டவனையும் ஏமாத்திடுவோம், எப்பேற்பட்டவங்களையும் ஏமாத்திடுவோம். நாங்க ஒருத்தனை ஸ்கெட்ச் போட்டோம்னு சொன்னா எப்பாடுபட்டாவது அந்த நபர்களை நாங்க கொலை செஞ்சிடுவோம். நீ பார்த்தல்ல, அத்தனை பேர் கொலை செய்யப்படுறத நீ பார்த்தல்ல, உனக்கு உயிர் பிச்சை நாங்க தர்றோம், சொல். லாத் உஸ்ஸா சிலைகள் தான் எங்கள் தெய்வங்கள், அல்லாஹ் எங்கள் தெய்வம் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி அல்ல என்று சொல் அப்படின்னு சொன்ன உடனே, நீ இதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை, நீ இவ்வளவு பேசணுன்ற அவசியமே இல்லை. எப்போ எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாவையும் அவர்களால் போதிக்கப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபையும் நெஞ்சத்தில் வைத்தோமோ அப்போதே நாங்கள் சாவுக்கு தயார் என்று சொன்னார். அப்போதே நாங்கள் மரணத்திற்கு தயாராகத்தான் கலிமா சொன்னோம்.
நம்முடைய வாழ்க்கையும் ஹுபைபுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நீங்கள் தராசில் வைத்து நிறுத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. படைத்தவனுக்காக எத்தனை தொழுகைகளை நான் பாழாக்குகிறேன். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஐங்கால தொழுகையை எனக்கு பரலாக்கி இருக்க, அந்த ஐங்கால தொழுகையில் எத்தனை தொழுகைகளை நான் கபரில் போட்டு புதைக்கிறேன். இங்கே ஒரு ஜீவன் வாழ வேண்டிய அற்ப வயதுள்ள ஹஜ்ரத் ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எப்போ நாங்க குர்ஆனையும் ரசூலையும் நெஞ்சத்தில் வைத்தோமோ அப்போது சாவுக்கு தயாராகத்தாண்டா நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது. வஞ்சக வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் ஒன்றும் கிடையாது. எப்போ நீ முடிக்க போற, சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு. முடித்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் எனக்கு கொடு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். 2 ரக்காத்து என்னை படைத்தவனை தொழுவதற்கு மட்டும் அனுமதி கொடு. நான் தொழுது முடித்து விட்டு நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அந்த மாதிரி செஞ்சிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே சரி தொழுதுட்டு தானே போற, தொழுதுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சீக்கிரமாக 2 ரக்காத்தை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு மக்கள் மத்தியில சொல்றாங்க, நான் தொழுகையை நான் நீட்டி இருப்பேன், அழகான கிராத்தோடு நீட்டி இருப்பேன். எங்கே இந்த ஹுபைப் உயிருக்கு பயந்து தொழுகையை நீட்டி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்பதற்காக நான் சீக்கிரம் தொழுகையை முடித்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், மரண தருவாயில் தொழுகையை முதலாக தொழுது அறிமுகப்படுத்தினவர் இவர்தான். அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. சாகும் போது நான் தொழுவ போறேன் என்று சொல்லி சொன்ன எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ தாபியங்கள், எத்தனையோ அவுலியாக்கள், அவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ரோல் மாடலாக ஹஜ்ரத் ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். உயிரோடு இருக்கும் போதே தொழுவதற்கு யோசிக்கக்கூடிய நாம், மரணம் வரைக்கும் தொழுகையை பற்றி சிந்திக்காத நாம், சாவின் விளிம்பில் நின்று கொண்டு பயமுறுத்தாட்டக்கூடிய அந்த கயவர்களுக்கு மத்தியில் நான் என்னை படைத்தவனை தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கும் நமக்குமான அந்த தொழுகையினுடைய பந்தபாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் பரிசீலித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தொழுது முடிச்சுட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே இவனுக்கு தாங்கல, ஒண்ணு வேண்டாம், நீ இஸ்லாத்தெல்லாம் விடலாம் வேண்டாம், நீ லாத் உஸ்ஸா சிலையெல்லாம் என்னுடைய தெய்வம்லாம் சொல்ல வேண்டாம், நீ நிக்கிற இந்த இடத்துல முஹம்மது நின்றா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லு, வேற ஒண்ணு வேண்டாம். நான் இப்ப நிக்கிறேன்ல இந்த இடத்துல சாவு மேடையில் முஹம்மது நின்னா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லு, உயிர் பிச்சை கொடுத்துறோம். சத்தியமா லாத் உஸ்ஸா சிலைகள் மீது ஆணையிட்டு சொல்றோம், எங்க தெய்வங்களின் மீது ஆணையிட்டு சொல்றோம், ஒண்ணு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். சொல்லு, இந்த ஒரு வார்த்தையை சொல்லு. நீ குஃப்ர்லாம் சொல்ல வேண்டாம், நீ எங்களுக்கு எங்க கடவுளை எல்லாம் நீ தூக்கி எல்லாம் வச்சு பேச வேண்டாம், நீ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்ன உடனே சொல்றாங்க, வல்லாஹி மா அஹப்பு, வல்லாஹி மா அஹப்பு ஐ ஷாக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐ ஷாக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷௌக்கத்தன் அன ஃபீ அஹ்லி, என்னுடைய குடும்பத்தாரிடத்துல நான் சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்துல என் ரசூலுக்கு அவங்களுடைய காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட நான் தாங்க மாட்டேன். அவங்கள போய் இந்த வார்த்தையை சொல்ல சொல்றியா, அவங்களுக்கு போய் இந்த வார்த்தையை சொல்ல சொல்றியா? அடே, நான் என் குடும்பத்தோட வாழக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய உடம்புல ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட என்னால் அனுமதிக்க முடியாது. அப்படி நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹ் இந்த சாவு மேடைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றியா? ஒரு காலம் நான் சொல்ல மாட்டேன். உடனே தாங்க முடியாத எரிச்சல் அடைந்த அந்த மாபாவிகள் சயீத் இப்னு ஹஜ்ரத் ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு கூறுறாங்க, அந்த மாபாவிகள் கண்டதுண்டமாக வெட்டினர் அவரை. அதாவது ரூஹ் போய்விட்டது, கலிமா தையிபாவை மொழிந்து ரூஹ் இறந்துட்டாரு. இறந்த பிறகும் வெறி அடங்காத அந்த மாபாவிகள் ஹஜ்ரத் ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டினர். கண்டந்துண்டமாக வெட்டி அப்படியே அந்த சதைகளை கோவேரி கழுதுகள் மீது வைத்து எங்கேயாவது காட்டு பகுதியில் வீசி காட்டு மிருகங்களுக்கு இரையாக்கி விடுங்கள் என்று அதில் வைத்து அவருடைய ஜனாசா, அவருடைய அதாவது சிதிலமடைந்து போன துண்டாகி போன அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டது. இதுதான் சகோதரர்களே முஹப்பத்.
வெறுமென்ன முஹம்மது இப்ராஹிம் என்று பெயர் தாங்கியாக நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ரசூலுக்காக நான் என்ன செய்தேன்? முஹம்மது ரசூலுல்லாவுக்காக நான் என்ன செய்தேன்? நான் தொப்பி போட்டவுடன் என் ஈமான் ஜெயம் பெற்று விட்டுமா? நான் தாடி வைத்தவுடன் என் ஈமான் ஜெயம் பெற்று விடுமா? இந்த அளவுக்கு ஈமானிய உறுதியோடும் ரசூலுடைய முஹப்பத்தோடும் அவர்கள் விட்டு சென்ற பாதையில் நான் பயணிக்கும் போது மட்டும்தான் நான் ரசூலுடைய உண்மையான உம்மத்தாக மாற முடியும். சகோதரர்களே, சும்மா இங்கொன்றும் இங்கொன்றுமாக என் பெயரை வைத்துக் கொண்டு நான் மறுமை நாளில் ரசூலுடைய முஹப்பத்தை பெறப்போகிறேன் என்று சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசூலுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் முடிந்த மட்டும், ஏதோ தன்னையும் அறியாமல் சில சுன்னத்துக்கள் விடுபட்டால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், ரசூல் மன்னிக்க கூடியவர்கள். பிடிமானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு ஈரானை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொள்வதற்கு முன்பு, ஒரு நாட்டில் படையெடுப்பதற்கு முன்பு, இங்கிதத்தின் அடிப்படையில், நாகரிகத்தின் அடிப்படையில் அந்த நாட்டில் உள்ள அரசன்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்கடா, பேசுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. என்னப்பா இந்த மாதிரி படை எடுக்க போறோம், உன் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, நாங்க இப்படி வர போறோம், கொல்ல போறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி பேச்சுவார்த்தைக்காக ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் பயணப்பட்டு போயிருந்தார்கள். பயணப்பட்டு போயிருந்த நேரம் உணவளிக்கிறான், சாப்பாடு கொடுக்குறான். சாப்பாடு, ஏன்னா அது நல்லெண்ண தூதுவர் அப்படின்ற அடிப்படையில் சாப்பாடு கொடுக்குறான், விருந்து கொடுக்குறான் அந்த அரசன். அந்த நாட்டினுடைய பிரமுகர்கள் எல்லாம் விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்தை ஏற்றுக்கொள்கிறாங்க ஹஸரத் ஹுதைஃபா. ஏற்றுக்கொண்டு சாப்பிடுவதற்கு அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிடக்கூடிய நேரத்தில் உணவு கீழே சிந்துது. சிந்துன அந்த உணவு இருக்கிறது அல்லவா, அதை வந்து ஹஸரத் ஹுதைஃபா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரசூலுடைய முபாரக்கான சுன்னத்துக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய, இப்போது நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ரிஸ்கில் பரக்கத் ஏற்பட வேண்டுமானால், உணவில் அபிவிருத்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தர வேண்டுமானால், வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு வறுமையே வரக்கூடாது என்றால் இந்த சுன்னத்தை கடைபிடியுங்கள். என்ன செய்தார்கள்? ஹஸரத் ஹுதைஃபா அந்த கீழே கிடக்கக்கூடிய பருக்கைகளை எடுத்து, அந்த சாப்பாடு துகள்களை எடுத்து கழுகி என்ன செய்யறாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஒன்னையா சாப்பிடும் போது அது ஒரு கேவலமா பார்த்தான் அத்தனை பேரும். சி, கீழே கிடக்கிற பொருளை போய் கழுகி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சில பேர் புலம்பவும் ஆரம்பிச்சான். சொன்னாங்க பாருங்க, அத்தத்ருக்கு சுன்னத்த ஹபீபி லிஹாவுலாயில் ஹுமக்கா, அத்தத்ருக்கு சுன்னத்தல் ஹபீபி லிஹாவுலாயில் ஹுமக்கா. இந்த மடையர்களுக்காக எனது நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் விடுவேனா? இவெல்லாம் மடையர்கள். இந்த மடையனுக்காக என் ரசூல் எனக்கு காட்டி தந்த சுன்னத்தை நான் விட முடியுமா என்று கேட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கீழே கிடந்த பருக்கைகளை சுத்தப்படுத்தி சாப்பிட்டதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நாம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சில நேரத்தில் சுன்னத்தெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கும். கல்யாண வீடுகளுக்கு போகும்போது தான் ஷைத்தான் வேலை பார்ப்பான். எப்படி வேலை பார்ப்பான்? பக்கத்தில் அவன் சரவணன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், உன் ஃப்ரெண்டு எய்தாப்லேயே ஆபீசர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னா எம்எல்ஏ வேற கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிறாரு. நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, எப்படி சாப்பிடுற? அவன் எப்படி சாப்பிடுறான், நீ எப்படி சாப்பிடுற? சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டு இலைய போட்டு அப்படியே மொத்தமா ராவி அப்படியே சுண்ணத்துன்ற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு என்ன பண்ற? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவன்லாம் என்ன நினைப்பான்? உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற ஆறுமுகமும் ஆறுமுகசாமியும் முருகனும் மாடனும் என்ன நினைப்பான்? ஆல்பட்டும் இதுவும் ஆல்பட்டும் அவனும் பேர் வரமாட்டேங்குது, என்ன நினைப்பான்? அப்படித்தானே நினைப்போம். என்ன செய்வார் தெரியுமா? பாதி இலையில எந்திப்பார். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சுண்ணத்தை ரொம்ப கடைபிடிச்சு அப்படியே போட்டு கையெல்லாம் சூப்பி சூப்பி சாப்பிடுவாரு. ஆனா ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுகாதவர் இருக்கிறான் பாருங்க, அவன் முன்னாடி என்ன செய்வாரு? ரசூலுடைய சுன்னத்தை மையத்தாக்கிடுவார். இந்த இடத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அத்தனை பிரமுகர்கள், மன்னாதி மன்னர்கள் எல்லாம் குழுமி இருந்த போதிலும் தனது ஹபீப் தனக்கு காட்டி தந்த சுன்னத்தில்
ஒரு விழுக்காடு கூட பிடிவாதமாக, ஒரு விழுக்காடு கூட குறைவில்லாமல் பிடிவாதமாக அந்த சுன்னத்தில் ஆளுமையோடு நடந்த ஹுதைஃபா எங்கே? எதிர்த்தாப்புல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கைய சூப்புனா அவன் என்ன நினைப்பான்? சாப்பாட்டுக்கு அலைஞ்சவன் போல இருக்குன்னு நினைப்பான்னு சொல்லி சுன்னத்தை புதைக்கக்கூடிய நம்மவர்களில் சில பேர் எங்கே? அதுக்காண்டி எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. எல்லா மக்களும், பெரும்பாலான மக்கள்லாம் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் எந்த உலகத்துக்கு நீங்க போனாலும் சுன்னத்தோட தான் சாப்பிடுவீங்க. நீங்க நினைப்பீங்க ரசூலுடைய உம்மத்து நான், அவனுக்காக இவனுக்காக என்று அல்ல, நான் ரசூலுடைய கூட்டம், ரசூலுடைய உம்மத், நான் ரசூலுடைய உம்மத் என்று செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்க. நம்மள ஒரு 10 விழுக்காடு மக்கள் அவன் பார்ப்பான், இவன் பார்ப்பான், அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் என்று நாகரிக பண்பாடு என்று சொல்லிக் கொள்கிறோமே, அந்த நாகரிக பண்பாளர்களுக்கு இந்த ஹதீஸ் சமர்ப்பணம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதனால் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ரசூலுடைய பிரியத்திற்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணம் செய்த தியாகிகள், தன் உயிரை முழுவதும் அர்ப்பணம் செய்த தியாகிகள், தன் குடும்பத்தினுடைய மிகச்சிறந்த சொத்துக்களை அர்ப்பணம் செய்த தியாகிகள். நீங்கள் அந்த அளவுக்கு ஆகாவிட்டாலும் ரசூலுடைய அந்த அந்த கண்ணின் இமையான அந்த ரசூலுடைய முபாரக்கான அன்பை பெறுவதற்கு பாங்கு சொன்ன பிறகு பாங்கு துவாவையும் அதிகமான செலவாத்துக்களையும் அந்த ரசூலுடைய தபியத்தின் அந்த ரசூலுடைய இத்திபா என்று சொல்லக்கூடிய பின்பற்றுதலையும் உள்ளத்தில் நிறுத்தி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் நசீபாக்குவானாக. இது விஷயத்தில் நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் அல்லாஹ் பெருந்தன்மையான உள்ளத்தோடு மன்னிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.